கட்சியுடைய தொண்டர்களும் அவரை ஏற்கவில்லை, நம்பவில்லை. இதுதானே நடந்தது. ஏன் நம்பவில்லைன்னா நம்பிக்கை துரோகம். அவர் இயக்கத்தில் 2 முறை அம்மா எனக்கு முதலமைச்சர் பதவியை தந்தார்கள். அம்மா அவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை வந்தபோதே உடனே நானே சென்று அம்மாவிடம் இந்தாங்கம்மா அப்படி சொல்லி காலில் வந்து கொடுத்துட்டு வந்தேன். 3ஆம் முறையாக முதலமைச்சராக சின்னம்மா தான் என்னை நியமித்தார். சின்னம்மா சொன்னார்கள், நான் ராஜினாமா செய்துவிட்டேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சின்னம்மா நியமனம் முதலமைச்சராக. முதலமைச்சராக நியமனம் செய்த சின்னம்மா அவர்களை என்ன வார்த்தை அவர் சொன்னார்? என்ன வார்த்தை? நல்லா சொல்லு தம்பி, நல்லா சொல்லு, நல்லா சொல்லு, எல்லாம் நல்லா நீங்களும் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. இவ்வளவு ஒரு மோசமான நம்பிக்கை துரோகி, நன்றிங்க, கொஞ்சம் கூட இதயத்தில் ஈரம் இல்லாமல், நன்றி இல்லாமல் எப்படி பழனிசாமி நீ அந்த வார்த்தையை சொன்னது யாருன்னு தெரியுமா? கட்சிக்கு நீ ஏதாவது தியாகம் செஞ்ச இந்த பதவிக்கு வந்தியா? இல்ல தேர்தல் நின்று பொது தேர்தல், சட்டமன்ற பொது தேர்தலில் நீ நின்று பழனிசாமி தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொல்லி நீ முதலமைச்சர் ஆணையா? இல்லையே. 2016 இதையிடம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாறு தான் முதலமைச்சர் என்று நடந்த சட்டமன்ற பொது தேர்தல். அந்த பொது தேர்தலில் மாண்புமிகு அம்மா அவர்கள் தன்னுடைய உடல்நிலையை கூட பாராமல் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணித்தார். நானும் மாண்புமிகு அம்மாவோடு சென்றேன். மாண்புமிகு அம்மா மிகப்பெரிய வெற்றியை பெற்று 32 ஆண்டுகளுக்கு பின்னால் ஆண்ட கட்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை தமிழக மக்கள் பெற்று முதலமைச்சர் ஆனார்கள் 2016. அதற்கு பின்னால் தான் ஓபிஎஸ் முதலமைச்சர், இபிஎஸ் முதலமைச்சர். நீ என்னமோ வந்து நான் தான் முதலமைச்சர் என்று சொல்லி மக்களிடத்தில் ஓட்டு கேட்டு வெற்றி பெற்றுனா ஏற்றுக்கிறான். இல்லையே, அது இல்லை. இப்ப என்ன நிலைமை? அதாவது முதலமைச்சர் இருந்தால் நான் தான் இருப்பேன், பொதுச் செயலாளர் இருந்தால் நான் தான் இருப்பேன், எதிர்கட்சி தலைவர் நான் தான் இருப்பேன். கல்யாண வீட்டுக்கு போன மாப்பிள்ளையா இருக்கணும். நான் சொல்லக்கூடாது, நீங்க சொல்லுங்க. இப்படி ஒரு மனிதன், சிந்திக்கின்ற மனிதன் இன்னைக்கு என்னென்ன கட்சி அதோட பாதாளத்தில் கொண்டு தள்ளிவிட்டார். நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, இந்திய அளவில் இருக்கின்ற தலைவர்கள், தேசிய தலைவர்கள் மாண்பு அம்மா அவர்களுக்கு சந்திக்க ஓஎஸ் கார்டனுக்கு வருவார்கள். அம்மா அவர்களும் அவர்களை மரியாதை அழைத்து பேசி அனுப்புவார். மாநிலத்தில் வருவார்கள், பேசி அனுப்புவார். அப்படித்தான் நாம தெம்ப கூட்டணி அமைச்சு தமிழக மக்களுடைய நன்மைப்பை இந்த 50 ஆண்டு காலம் பெற்று வந்தோம். இன்னைக்கு என்ன நிலைமை? மாண்பு பாரத பிரதமர் 10 ஆண்டு காலம் இந்திய திருநாட்டை சிறப்பாக ஆட்சி செய்திருக்கிறார். மீண்டும் உள்ள தேர்தல் வருது. அவர் தேசிய அளவில் ஒரு கூட்டணி அமைச்சு பக்கத்தில் வலதுபுறத்தில் உட்கார வைக்கிறார். வலதுபுறத்தில் உட்கார வச்சு அனுப்பிச்சு ஒரே வாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் விளைவிக்கிறேன். அன்னைக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சு எடப்பாடிக்கு சனி வந்து உச்சநிலையில் உட்கார்ந்துருக்கிறார். அந்த சனி எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தாமல் நகலாது. தலைமை கழகத்தில் ஒரு 5 பேர் கொண்ட குழுவை போட்டிருக்காங்க. தோழமை கட்சியோட பேசுறது, எந்த தோழமை கட்சியில பேசுறது தெரியல. அருமை சகோதரர் வைத்திலிங்கம் சொன்னார், வரிசையா உட்கார்ந்துருந்தாங்க. அந்த இடம் புரட்சி தலைவர் உட்கார்ந்துருந்த இடம் சிங்க மாதிரி உட்கார்ந்துருப்பாரு. அம்மா உட்கார்ந்த இடம் சிங்க மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு உத்தரவுகளையும் தான் 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 சொல்லுவாங்க. இந்த 5 பேர் தலையை கீழே வந்து உட்கார்ந்துருந்தாங்க. எதை போல இருக்கிறது நம்ம வைத்திலிங்கம் சொன்னார். நீங்கெல்லாம் கேட்டு ரசிங்க. அதுல 2 பேர் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. காலையில் 9 மணிக்கு வந்து உட்காந்தவங்க மதியம் வரைக்கும் உட்காந்து, எப்போ சாப்பிட போனீங்க, யாராவது வருவான்னு பாருங்கப்பா வெளியே அப்படின்னு தலைமை கழகத்தை நிர்வாகி அந்த மனோரன்னு மகாலிங்க இருக்காங்க, 2 பேரும் கேட்டுருக்காங்க. இவங்க குடுன்னு ஓடி போய் வெளியே பார்த்தாங்க. திரும்ப வந்து ஐயா ஒருத்தரையும் காணும். இந்த பக்கம் நாங்கள் நடந்து போயிட்டு வந்து இந்த பக்கம் நடந்து போயிட்டு யாரும் வர்றது மாதிரி தெரியல. 2 பேரும் ஐசி வச்சுக்கிட்டு இருக்காங்க தலைமை கழகத்தில், வேற ஆளே இல்லை. இந்த நிலைமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உருவாக்கிய எடப்பாடி பழனிசாமியை
விடலாமா? நாம் விடலாமா? அனைத்து நிலைகளிலும் இந்த இயக்கத்தை அதல பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளி இருக்கிற பழனிசாமியை, எவ்வளவு பெரிய இயக்கம், எவ்வளவு பேர் தியாகம், தொண்டர்கள் எதையுமே எதிர்பார்க்கல. தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா 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 அம்மான்னு சொல்லி பாச உணர்வோடு இந்த இயக்கத்தை வளர்த்தவர்கள். அவர்களை எண்ணிக்கூட ஒரு மனசாட்சியோடு இந்த இயக்கத்தை நடத்த வேண்டும் என்ற சிறு அளவுடைய எண்ணம் இல்லை. 4.5 வருஷம் நாம் முழு ஒத்துழைப்பு கொடுத்தோம். ஒரு 3 நிமிஷமா ஓபிஎஸ் என்ன வெளியில அவரை வெளியே தள்ளுறது அப்படி நேரம் பார்த்துக்கிறது. அம்மா காலமானாங்க. கரெக்டா எல்லா பிள்ளையும் ஒன்று சேர்த்து இந்த 4 வருஷம் அடிச்ச கொள்ளையில பணத்தை கொடுத்து இப்ப ரைட் பணம் மக்கள்கிட்ட பேசாத தம்பி. அங்க இருக்கிற ஒரு 18-20 தலைமை கழக நிர்வாகிகளும் அந்த பணம் செல்லும். ஆனா தமிழக மக்களிடத்தில் பணம் செல்லாது. தொண்டர்கள் இருக்கின்றார்களே, தியாகம் செய்த இந்த இயக்கத்தை வளர்த்த தொண்டர்கள். 83 நாடாளுமன்ற இடைத்தேர்தல் இருந்துச்சு. பெரியகுளம் நாடாளுமன்ற இடைத்தேர்தல், திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தலில் வத்தலக்குண்டு ஆறுமுகம் என்ற தொண்டன் பட்டப்பகலில் வத்தலக்குண்டு பஸ் ஸ்டாண்டு மூலை வெற்றி சாய்க்கப்பட்டது. இப்படிப்பட்ட பல உயிர்களை உயிர் தியாகம் செய்து வாழ்ந்த கட்சி நம்முடைய கட்சி. இந்த கட்சிக்கு யாராவது துரோகம் என்று நினைத்தால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆன்மாவும் அம்மாவுடைய ஆன்மாவும் கண்டிப்பாக மன்னிக்காது. நீங்கள் அதற்கு தக்க பாடம் படித்தே ஆக வேண்டும். காலம் வெளிவரவில்லை. பழனிசாமி நீங்களாகவே ராஜினாமா செய்ய வேண்டும் பொதுச் செயலாளர் பதவி. நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மாவர் தான் என்று நாங்கள் இதய சக்தியோடு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். அந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது உங்களுக்கு? இல்ல, அதுக்காக வேண்டிய மாற்றத்தையும் ஒருங்கிணைப்பை உருவாக்கணும். அதுக்கு தேர்தல் நடந்துச்சு. 2026 வரைக்கும் இருக்கு எங்களுக்கு பதவி. எந்த பதவி? இந்திய தேர்தலுக்கானது அனுப்பிச்சு அவங்களும் சரி ஓகேன்ட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அவசரமா இதெல்லாம் செஞ்சு முதலமைச்சராக நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க மக்கள் எல்லாரும். தொண்டர்லாம் வேலை பார்த்துருவாங்க. இப்ப என்ன நிலைமையாச்சு? இந்த சந்தம் இவருடைய பொதுச் செயலாளர் பொறுப்பேற்றதுக்கு பின்னால சட்டமன்ற இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு தொகுதியுடைய சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது. அந்த இடைத்தேர்தல் நாங்கள் தர்மத்தை நடத்திட்டு இருக்கோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர் ஒரு தணிக்கை ஆரம்பிச்சு அவர் பொதுச் செயலாளர் இருக்கார். அவர் ஒரு வேட்பாளரை போட்டார், நாங்களும் ஒரு வேட்பாளரை போட்டோம். திரு அண்ணாமலை அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எங்களை எல்லாம் அணுகி தொடர்பு கொண்டு நம்மளுக்கு பொது எதிர்கட்சி திமுக, அந்த திமுகவை நாம் ஒற்றுமையாக இருந்து தோற்கடிக்க வேண்டும் என்ற சொன்ன எண்ணத்தின்படி நீங்கள் ராஜினாமா செய்துவிட்டால் இது கொங்கு மண்டலம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய கோட்டை, இதில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற நிலை இருக்கிறது என்று சொன்னவுடன் நானும் டிடிவி தினகரன் சார் அவர்களும் வாபஸ் வாங்கிட்டாங்க. என்ன நடந்தது? ஈரோடு மாவட்டம் புரட்சி தலைவி அம்மாவுடைய கோட்டை, அதிமுக கோட்டை. 1989 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சேவல் சின்னத்தில் தன்னந்தனியாக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நின்ற பொழுது 5 சட்டமன்ற தொகுதிகளை வெற்றி பெற்ற மாவட்டம் ஈரோடு மாவட்டம். அந்த ஈரோடு மாவட்டத்தில் கிழக்கு சட்டமன்ற தொகுதி நடந்த இடைத்தேர்தலில் 66,000 வாக்குகள் வித்தியாசத்தில் இரட்டை இலை தோற்கடிக்கப்படுவதற்கு யார் காரணம்? எவ்வளவு ஒரு கட்சி, எவ்வளவு ஒரு தியாக கட்சி! 66,000 வாக்கு வித்தியாசத்தில் இரட்டை இலை சின்னத்தை தோற்கடிக்கப்பட்ட மாபாவி. சத்தம் போட்டு சொல்லுங்க, சேலத்துக்கு ஏதாவது இந்த இயக்கத்திற்கு
முன்னாலேயும் நீ எந்த தியாகம் செய்யவில்லை. புரட்சி தலைவர் பொதுச் செயலாளர் யானி குறுக்கு வழிகள் அதற்கு மேலே எதுவும் செய்யலை, அதுக்கு மேலே செய்யலை. அப்புறம் இந்த பொதுக்குழுல நடந்த சமாச்சாரம் உங்களுக்கு நல்லா தெரியும், டிவியில் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ ஒரு வன்முறை வெறியாட்டம். நாங்கள் அமைதியாக ஜனநாயக மறுப்பு நாங்கள் அமைதியாக வெளியே போயிடலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி வர்றோம். தண்ணி பாட்டில் கூட எரியாங்க. எவ்வளவு கண்ணியமா பொதுக்குழுவை தலைவர் அம்மா நடத்தி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இயக்கத்தில் வன்முறை கலாச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்ட எடப்பாடிக்கு நாம் தக்க பாடம் வருகின்ற தேர்தலில் தர வேண்டும். சரி, நம்முடைய நிலைமையை நீங்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நடைபெற்றிருந்த அனைத்து வன்முறைகளிலும் நம்பிக்கை துரோகங்களையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நல்ல முடிவை எடுத்திருக்கின்ற நிலைதான் இன்றைக்கு தமிழ்நாடு கூட தெரிகிறது. எங்களுடைய சுற்றுப்பயணம்